நீங்க எழுதியிருக்கிற இந்த புக்ல நிறைய சிக்கலான விஷயங்கள் இருக்கு. இதனால பெரிய பிரளயமே வந்துரும் போல இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் நேரடியாவே பெரிய புள்ளிகளை குத்தி காட்டுது. பேஸ்ட் ஆன் a true ஸ்டோரின்னு எழுதிருக்கீங்களே, இந்த மாதிரியான கற்பனைக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இதெல்லாம் ஜனங்க படிப்பாங்களா, நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த புத்தகத்தை கொடுங்க. இப்ப படிப்பாங்களா? எல்டோரடோனா என்னன்னு தெரியுமா? You mean the lost city of gold? ஆயிரம் வருஷமா தங்கத்துல சாம்ராஜ்யம் இருக்குதுன்னு எத்தனையோ ராஜாக்கள் அதை தேடுற முயற்சியில படை பரிவாரங்களை இழந்திருக்காங்க. ஆனா அது யாருக்குமே கிடைக்கல. யாராச்சும் ஒருத்தருக்கு அது கிடைச்சிருந்தா கூட அவனே பெரிய ராஜாவா இருந்திருப்பான் இல்லையா? Possibly. அப்படிப்பட்ட ஒருத்தனை பத்தி தான் இந்த புக்ல எழுதியிருக்கேன். இது கற்பனை இல்ல, நிஜம்னு காட்டுறதுக்கு உலகத்துல ஒரே சாட்சி தான் இருக்கு. அது மண்ணுக்குள்ள பதிஞ்சு போன வீரக்கல்லு. வீரக்கல்லா? ஆத்தங்கரையில துணி துவைக்க போட்டிருக்கிற கல் இல்ல அது. அந்த கல்லுல அவனோட உருவத்தை செதுக்கி இருக்காங்கன்னா அவன் எதையோ பெருசா சாதிச்சிருக்கணும். உங்களோட அந்த வீரக்கல்லு எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் நான் அதை தோண்டி எடுக்கிறேன். I want to see it. The stone, if it exists. எங்க அனுப்பி இருக்குன்னு சார்? எங்க இருக்கு உங்க வீரக்கல்லு? எங்க இருக்கு நீங்க சொல்ற எல்டோராடோ? ஆயிரத்தி 1950 இருந்து 80 வரைக்கும் வந்த எல்லா பேப்பர்ஸும் இதுல இருக்கு. இங்க இல்லாத சில பேப்பர்ஸும் செக் பண்ண சொன்னேன். அதுல எந்த பேப்பர்ஸ்லயும் KGF பத்தி ஒரு ஆர்டிக்கல் கூட இல்ல. பரவாயில்ல, பேப்பர்ஸ விடுங்க, இந்த புக்கையும் விடுங்க. லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் யூ. உங்க வாயாலே கேட்கலாம். யார் அவன்? ஹீரோவா இல்ல வில்லனா? என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? KGFல கிடைக்கிற தங்கத்துக்கு எப்பவுமே பெரிய விலை இருக்கு. ஆனா அது எடுக்கிற கைகளுக்கு பின்னால பெரிய சரித்திரமே இருக்கு. உலகத்துல தங்கம் எங்க கிடைச்சாலும் அது தற்செயலா தான் கிடைக்கும். 1951 KGF டவுன்ல இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்துல விவசாயிங்க கிணறு தோண்டும் போது வித்தியாசமான கல் ஒண்ணு கிடைச்சது. அவங்க கூட சூரியவர்தனம் இருந்தான். விதியோட விளையாட்டுல அன்னைக்கு ராத்திரி 2 சம்பவங்கள் நடந்துச்சு. தங்க சுரங்கமும் பிறந்துச்சு, அவனும் பிறந்தான். கருங்கல் கிடைக்கிற மாதிரி சுலபமா தங்கம் கிடைக்காது. ஆனா சூரியவர்தனுக்கு தங்கமே கற்குவியலா கிடைச்சது. அவன் அங்கிருந்து சின்ன துரும்ப கூட வெளியே போக விடல. பதினாலு வயசுல கல்யாணம், 15 வயசுல குழந்தை, வாழ்க்கை பூரா சோதனை, 25 வயசுல சாவு. அவ மகனுக்காக விட்டுட்டு போக அவ கிட்ட இருந்த ஒரே சொத்து அவளோட கடைசி வார்த்தைகள். எனக்கு ஒரு வாக்கு கூட. நீ எப்படி வாழ போறியோன்னு எனக்கு தெரியாது. ஆனா சாகும்போது இந்த உலகமே மதிக்கிற பெரிய பணக்காரனா தான் சாகணும். சத்தியமா பெரிய பணக்காரனாய் காட்டுறமா? அம்மா லட்சியத்தை மட்டுமே சொன்னான். ஆனா அதை அடையிற வழிய அவன் தான் முடிவு பண்ண வேண்டியிருந்தது. காசு 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 கொடு. காசு காசு இல்ல. காசு இல்ல. இந்தா காசு. இது பத்தாது, நிறைய வேணும். சில்லறை காசுக்கு கையேந்தணும்.
நிறைய காசுக்கு கை வாங்கணும். காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. பவர் பவர் இருந்தாதான் காசு. பவர் எங்க கிடைக்கும்? பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். அவனுடைய கனவுகளை நனவாக்க அவன் பாம்பேல கால் எடுத்து வச்சான். பாம்பே தங்கத்தோட பிளாக் மார்க்கெட்டுக்கு முக்கியமான இடமா இருந்துச்சு. அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு துபாயில இருக்கிற இனாயத் கலீலுக்கும் பாம்பேல இருக்கிற ஷெட்டிக்கும் கடுமையான போட்டி நடந்துகிட்டு இருந்தது. இந்த போட்டியில இன்னொருத்தனும் கால் எடுத்து வச்சான். அவன் பாதம் சிறுசா இருந்தாலும் அவன் எடுத்துக்கிட்ட பாதை பெருசா இருந்தது. தங்கம் மேல ஏறினதுனால சூரியவர்தன் யாரும் தொட முடியாத உயரத்தை தொட்டுட்டான். இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாத்துறதுக்கு 5 பார்ட்னர்களை 5 தூண்களா பயன்படுத்திக்கிட்டான். பார்கவ் இறந்த பிறகு அவன் பையன் கமல் கேஜிஎஃப்ல இருந்து வர ரா மெட்டீரியல்ஸ் வார்க்கான்ற இடத்துல தங்கமா மாத்திட்டு இருந்தான். வார்க்கால உருக்கி எடுத்த தங்கத்தை பெங்களூருக்கு எடுத்துட்டு வந்து எல்லா இடங்கள்லயும் சப்ளை பண்றது ராஜேந்திர தேசாய். ஆண்ட்ரூஸ் வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லா அவன் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. குரு பாண்டியன் அவனுக்கு இருந்த அரசியல் செல்வாக்க பார்த்து சூரியவர்தன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நேஷனல் பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகி அரசாங்கத்தையே தன் கைவசம் வச்சுக்கிட்டான். சூரியவர்தனுக்கு இருந்த பெரிய பலம் அவன் தம்பி அதீரா. அவனோட சாமர்த்தியத்துல கட்டின இந்த கோட்டையில சூரியவர்தனோட மகன் கருடனோட பங்கு இருந்தது. இவங்க 2 பேர் இருந்ததால கேஜிஎஃப் யாராலும் நெருங்க கூட முடியல. ஆனா ஒரு நாள் சூரியவர்தன் பக்கவாதத்தால விழுந்தான். தங்கத்தோட விலையேற்றத்தால உருவான அதிகமான பேராசையினால இனாயத் கலீலுக்கு இது பம்பாய்க்குள்ள நுழையத்துக்கு சரியான நேரமா பட்டது. ஷெட்டிக்கு எதிரியா இருந்த திலாவரோட இனாயத் கலீல் கை கோத்தான். பாம்பேல இருந்த நாக்படை போர்ட்டுக்கு அவன் தங்கத்தை அனுப்பி வச்சான். தங்கம் போர்ட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி திலாவர் மொத்த பாம்பேயையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நினைச்சான். திலாவரோட ஆர்டர் ஷெட்டி கேங்ல மொத்த பேரையும் தூக்க சொல்லிட்டாரு. நம்ம பசங்களே உள்ள போட்டாங்களா? கிஸ்கே லड़के हैं जानते हैं क्या वो? The very first time after independence, Bombay was on high alert. திலாவர் மொத்த பாம்பேயை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர சமயத்துல அவன் முன்னாடி ஒரு பெரிய சவால் இருந்தது. लेकिन रॉकी रुक जाओ सलीम भाई, वो अभी तक नहीं मिला. रॉकी मिलने के बाद बताऊंगा, आप रुक जाइए. தேடுங்க அவனை, எல்லாம் எடுத்து வைத்தாங்க. சொல்றா, ராக்கி மாட்டிக்கிட்டான். वो मिल गया, चलो. எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு இவனை பத்தி, மகனே சூறாவளி கிட்ட மட்டும் சிக்கிக்காதன்னு. ஏய் போடா, போய் அப்பா கிட்ட சொல்லு உன் பையன் சூறாவளிய பிடிச்சு தொங்க விட்டுட்டான்னு. அப்படின்னா அவங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் அவங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். What do you mean? பேஜ் 128 கஷ்டப்பட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கேன், படிங்க. இறுகின இதயத்தில் பயத்தினை கருவறுத்து கொதிக்கும் எரிமலையில் சிதறும் தீப்பிழம்பாய் மத்ததெல்லாம் எரிஞ்சிருச்சே. அலைகளும் ஆர்ப்பரிக்க பூமியில் பூகம்பமாய் செங்கதிர் சூரியன் அஸ்தமனமாகிட இடியும் மின்னலும் அவன் வரவை பறைசாற்ற தன் நிலை மறந்து அந்த விதி கூட திணறியது. இந்த மாதிரி யாராவது பறந்து பார்த்திருக்கியா?
இது வெறும் முதல் அத்தியாயம் தான். கதை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது.